ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய எக்ஸாம் எப்போ இருந்துச்சு அப்படின்னா 5/10/2025 நேற்று 4th ஸ்லாட், அதாவது 3:30 ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஷிஃப்ட் என்னோடது. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ ஒரு செக்ஷனும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தென் ஓவராலாக நான் எவ்வளோ அட்டம் போட்டேன், ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் செக்ஷன் குவான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு கரெக்டாக கொஷின்ஸ் எத்தனை நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்றது ஞாபகம் இல்லை. பட் கேட்டது இது 3 தான். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கு, அதுக்கப்புறம் டேபிள் டே. ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்பீடு. யாருக்கு ஸ்பீடு இருந்துச்சோ, ஓகேவா, ஸ்பீடு வந்து எனக்கு நல்ல ஸ்பீடு இருந்துச்சு, நல்ல ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்றவங்க நல்லா போட்டிருப்பாங்க. செகண்டு கான்செப்ட்ஸ், எனக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் நல்லா தெரியும், நல்லா கான்செப்ட்ஸும் நல்லா தெரியும், ஸ்பீடும் நல்ல ஃப்ளோவில் இருந்துச்சு அப்படின்றவங்க குவான்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனும் அந்தளவுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, காம்ப்ளெக்ஸாக இல்லை, ஓகேவா. ஸோ ட்ரிக்கியாக எதுவும் இல்லை. ஸோ சிம்பிளிஃபிகேஷனும் ஈஸியாக இருந்துச்சு. அரித்மெட்டிக்கும் வந்து ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அரித்மெட்டிக் ஈஸியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாமே சிங்கிள் லைனில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அரித்மெட்டிக்கும் பெருசாக கஷ்டம் தெரியல. நெக்ஸ்ட்டு டேபிள் டிஐ கேட்டிருந்தாங்க. அதாவது டிஐயில் 2 டிஐ தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று டேபிள் டிஐ, ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு கொடுத்து ஏபிசி. ஸோ ஐ திங்க் இது வந்து சேல்ஸ் ரிலேட்டட்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார் கிராஃப். ஸோ பார் கிராஃபில் ஏபிசி ஒரே ஒரு வேல்யூ, அது மேல் ஃபீமேல் அந்த ரிலேட்டடாக, ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள் இருக்கிறது, ஸோ அதை வச்சு அப்படியே போட்டுற போகிறீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எதுவும் டிரைவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம். பார் கிராஃபும் அப்படி தான். ஸோ பார் கிராஃபில் நீங்கள் அது வேல்யூ மட்டும் நோட் 3 வேல்யூ தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏபிசிக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க அப்படின்றதுல தான் இந்த டிஐயில் இருக்குது. மற்றபடி ஸ்பீட் இருந்திருந்தால் அட்டம் நல்லா கொடுத்துருக்கலாம். மற்றபடி குவான் செக்ஷன் ஈஸி தான். ஸோ அதாவது நான் ஈஸின்ற டேர்ம் நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நல்ல 1 இயர்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நல்லா போட்டிருக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால. ஸோ அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்திருக்கலாமே தவிர்த்து மீதி எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் செக்ஷன் போகலாம். ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் ஸோ கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராஜம்பிள், மிஸ்பெல்ட் வேர்ட் கேட்டிருந்தாங்க, ஃபில்லர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆர்சி கேட்டிருந்தாங்க, எரர் ஸ்பாட்டு, ரீஅரேஞ்சு, ஓகேவா. ஸோ இதில் வந்து ஆர்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மஷ்ரூம் கல்டிவேஷன் பற்றி கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. ஒரு பர்சன் மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணி அதில் அவர் அந்த பிஸ்னஸில் எந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்கார் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ மிஸ்பெல்ட் வேர்டு, ஓகேவா, இதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. பேராஜம்பிள் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 8 மினிட்ஸ் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பெண்டிங் இருந்துச்சுன்னா ஆர்சியும் பேராஜம்பிளும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த 8 மினிட்ஸில் நான் சூஸ் பண்ணது ஆர்சி. ஏன்னா ஆர்சியில் வந்து மோஸ்ட்லி நம்ம 10 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம பேராகிராஃப்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பேராஜம்பிளில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு பொசிஷன் மாற்றிட்டோம் அப்படின்னா கூட மார்க் வந்து போயிடும். ஸோ அதனால் நான் ஆர்சி சூஸ் பண்ணேன். ஸோ ஆர்சி முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு. பட் நான் அதை அரேஞ்ச் பண்ணேன். பட் நான் என்ன பண்ணல, அதாவது சீக்வன்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். பட் அது கரெக்டாக தப்பான்றது எனக்கு ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு. பட் போட்டுட்டேன், ஆர்சி பேராஜம்பிளும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எரர் ஸ்பாட். ஏன்னா இதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சென்டென்ஸ் பேசிஸில் கேட்டுட்டாங்க, எரர் சென்டென்ஸ், ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எது கரெக்ட் கொஷின் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டும் கேட்டிருந்தாங்க, ஐடென்டிஃபை கரெக்ட் சென்டென்ஸும் கேட்டிருந்தாங்க, ஐடென்டிஃபை இன்கரெக்ட் சென்டென்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷினில்
ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு இந்த 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 எரர் ஸ்பாட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து எரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பட் என்னால் இதில் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இதில் எஸ்பிஐ கிளர்க்குன்னு நினைக்கிறேன், அதுலேயும் எனக்கு இதே எரர் ஸ்பாட்டில் தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ நான் இன்னும் எரர் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வந்து எவ்வளோ அட்டம் போட்டேன்றது லாஸ்ட்டாக பார்க்கலாம். மற்றபடி ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதிலலாம் வந்து கஷ்டம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அந்த எரர் ஸ்பாட் அதெல்லாம் தாண்டி மேபி அதுதான் கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆர்சி கண்டிப்பாக ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா டேரெக்டாகவே கொஷின்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்சி ஈஸி, ரீஅரேஞ்ச் ஈஸி. நெக்ஸ்ட்டு மேபி நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்ததுதான் ஒன்று பேராஜம்பிள், இந்த எரர் ஸ்பாட் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஓவராலாக இதுதான் இங்கிலீஷு. நெக்ஸ்ட்டு ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீசனிங்கில் வந்து மொத்தம் 4 பசில் கேட்டிருந்தாங்க. ஒன்று ஸ்கொயர் பசில், இன்னொன்று ரீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, இன்னொரு மந்த் பேஸ். ஸோ இதில் என்ன டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 7/18 ஒன்று, நெக்ஸ்ட்டு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 4 மந்த்துன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த 4 மந்த்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வந்து டாப் டு பாட்டம் 8 மெம்பர்ஸ் அது. நெக்ஸ்ட்டு வந்து சிலாஜிசம் ஈஸி. இன்இக்வாலிட்டி டேரெக்டாகவே ஸ்ப்ளிட்டப் பண்ணிலாம் கொடுக்கல, ஒரே லைனில் இன்இக்வாலிட்டி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேர் வந்து நம்பர்ஸ் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பேர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க, வேர்டு கொடுக்கல, நம்பர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அதனால் அதுவும் ஈஸி. நெக்ஸ்ட்டு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து மீனிங்ஃபுல் வேர்டு, அதுக்கடுத்து பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ். இது வந்து நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இதில் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பசில் வந்து இன்சைட் அவுட் சைடு கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரீசனிங்கும் அப்படி தான், ஈஸி தான், சேம் ரீசனிங்க்கும் அதே தான். யாரெல்லாம் வந்து ஸ்பீடாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களால நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்க முடியும். ஏதாச்சும் ஒரு பசிலில் லாக் ஆகிருந்தீங்க அப்படின்னா மேபி லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் லாக் ஆகிருக்கலாம். ஏன்னா அது வந்து அன்சர்டெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு கொடுக்கல. ஸோ நம்ம தான் வந்து அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி அது கொஞ்சம் அதில் வேணாம், யாராச்சும் லாக் ஆனால் லாக் ஆகியிருக்கலாம். மற்றபடி வேறு எதுலேயும் லாக் ஆகிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. பிளட் ரிலேஷனும் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதுலேயும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை. ஸோ இந்த மீனிங்ஃபுல் வேர்டில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா LN EA. ஸோ இந்த லெட்டர் தான். ஸோ இதில் வந்து நான் லீன்ற ஒரு வேர்டு கண்டுபிடிச்சேன். ஸோ இன்னொரு வேர்டு ஏதாச்சும் இருக்கா இதில் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுதான். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கும் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. மேபி நம்ம எந்த ஒரு பசிலையும் ஸ்டக் ஆகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. பிளட் ரிலேஷன்ஸும் டேரெக்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ என்னுடைய அட்டெம்ப்ட் பார்க்கலாம். ஸோ குவான்ஸில் என்னுடைய அட்டெம்ப்ட் 35. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நான் குவான்ஸ் வந்து எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, ஃபுல்லாக போடுறேன். ஸோ கொஷின் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா, பட் கொஷினும் ஈஸி தான், பட் இருந்தாலும் ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது எனக்கு தெரியுது. ஸோ லாஸ்ட் இயர் நான் ஒரு அட்டெம்ப்ட் போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அதுக்கும் இதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இங்கிலீஷில் தான் என்னோடய அட்டெம்ப்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ 23. ஏன்னா நான் ஸோ எதுவுமே நம்ம கெஸ் ஒர்க் பண்ணிடக்கூடாது, அது நெகட்டிவ் மார்க் கொண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் நிறைய கெஸ் ஒர்க்கே பண்ணல. ஸோ அதனாலேயே ஒன்றவோ தெரியல இங்கிலீஷ் 23 அட்டெம்ப்ட் தான் போட்டேன். ஸோ ரீசனிங் வந்து 35. ஸோ குவான்ஸ்லாம் நான் முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்துச்சு, ஒரு 1 minute 2 minute கிட்ட டைம் இருந்துச்சு. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ மார்க் டெஸ்ட்லாம் போட்டிருப்போம். குவான்ஸில் வந்து நானே நிறைய இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணதுலேயே பார்த்தோம்னா 23க்கு மேலேயே போயிருக்காது எதுவுமே. ஸோ அதனால் நான் இனிஷியலாக போடும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு முடிச்சுட்டு ஒரு 2 minutes
1.5 மினிட்ஸ் கிட்ட டைம் இருந்துச்சு குவான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசனிங்லேயும் அப்படி தான். ரீசனிங்லேயும் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு 1 மினிட் டைம் இருந்துச்சு. ஏன்னா ரீசனிங் நான் எப்போயுமே சரி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். ஸோ அதனால் ரீசனிங்கும் எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் எனக்கு இதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் மெயினாக எரர் ஸ்பாட் அதில் தான் நான் இது வரைக்கும் 2-3 எக்ஸாம்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணதில்ல. எரர் ஸ்பாட்டில் தான் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஓவராலாக என்னுடைய அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 93. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய அட்டெம்ப்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம் போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் லைனாக மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் IBPS PO மெயின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து SBI கிளர்க் ரிசல்ட் வந்துடும். ப்ரிலிம்ஸ் அதோடைய மெயின்ஸ் வரும். ஸோ இது மாதிரி லைனாக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஈக்குவலாக இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அட்டெம்ப்ட் நீங்கள் எவ்வளோ போட்டிங்க, எந்த ஸ்லாட் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.